ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தரத்தை பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் சித்தரத்தை. இந்த மாதிரி நச்சு வச்சுக்கணும். அது சுக்கு, அது மிளகு, சீரகம், பெப்பர் பொடி, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வெல்லம், இது பச்சரிசியும் 2 ஏலக்காவையும் ஊற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. கொஞ்சம் தேங்காய் அதுக்கு வேணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நச்சு எடுத்துட்டு பவுடரை எடுத்துக்கணும். 1-2 நச்சாலும் போது, இல்லை நல்லா மிக்சியில் அரைச்சி பவுடராக எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இதை 2 டம்ளர் தண்ணியில் நல்லா அதை போட்டு 3யுமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சளி, இருமல், தொண்டை வலி, ஜலதோஷம்லாம் அதிகமாக அதெல்லாம் குடித்தா பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா கொதித்து இதை இப்படியே கொதித்து நல்லா வடிகட்டி நம்ம குடித்தாலுமே நம்ம ஜலதோஷம் இதெல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் குட்டீஸ்களுக்கு குடிக்கிற ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நான் இப்போ செய்ய போகிறேன் பாருங்கள், சிற்றத்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சித்தரத்தை பால். அந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, குட்டீஸ் கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. இப்போ கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா அப்படி கொதிக்க விடலாம். இப்போ இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை போட்டு அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டி அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் அதில் ஒரு கைப்பிடி வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு. அதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2யும் நல்லா வடிகட்டிட்டு அந்த பச்சரிசி, ஏலக்காய் இருக்குல்ல, அதை நான் நல்லா கொஞ்சோண்டு தேங்காய் 3யும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாலாம் இருக்காது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். ரொம்ப கொரகொரப்பு இருக்காமல் பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதையும் இப்போ அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா அப்படி கெட்டியாயிரும். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம குடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காலையில் இந்த டீ காஃபிக்கு பதிலாக இது குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சித்தரத்தை பால் ரெடி. இதுக்கு மேலேயுமே கொஞ்சம் தேங்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லாம் விரும்பி குடிப்பாங்க. இது டேஸ்ட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ பருத்திப்பால் டேஸ்ட்டில் இருக்கும். இது பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. மிளகு, சீரகம், சுக்கு எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சித்தரத்தை பால். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.